இந்தியாவில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளாவில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு, அடிக்கடி ஏற்படும் தீ விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பிரச்சினைகளின் வரிசையில் ஒரு கொலை சம்பவம் பலரையும் நடுங்க வைத்துள்ளது. டெல்லி திரிலோக்புரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் அசோக்குமார், மீனாட்சி தம்பதி. இவர்களுக்கு ஆஷிஷ் மற்றும் அஸ்வின் என்ற 2 மகன்கள் உள்ளனர். கடந்த 18ஆம் தேதி அசோக்குமார் மற்றும் மீனாட்சி இருவரும் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவிற்கு சென்றுள்ளனர். திரிவேணி சங்கமத்தில் நீராடிய போது மனைவியுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட வீடியோவை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பின்னர் டெல்லி திரும்பிய அசோக்குமார் மகா கும்பமேளா கூட்டத்தில் மீனாட்சி தொலைந்து விட்டதாக மகன்களிடம் கூறியுள்ளார். இதனை கேட்ட மீனாட்சியின் மகன்களில் ஒருவரான அஸ்வின் தனது தாயை தேடி மகா கும்பமேளாவிற்கு சென்றுள்ளார். இதனிடையே 19ஆம் தேதி காலையில் பிரயாக்ராஜ் காவல்துறைக்கு அங்கிருந்த ஒரு லாட்ஜில் இருந்து போன் வந்துள்ளது. அந்த அழைப்பில் பேசிய விடுதி மேலாளர் தங்கள் லாட்ஜின் குளியலறையில் ஒரு பெண் கழுத்து அறுக்கப்பட்டு மரணித்திருப்பதாக தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். விடுதியில் தங்கியவர்களின் அடையாள அட்டையை போலீசார் கேட்டபோது அதனை வாங்கவில்லை என்று விடுதி மேலாளர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பெண்ணின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட்ட போலீசார் அவரை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ளும்படி அறிவுறுத்தினர். இதனை பார்த்த மீனாட்சியின் மகன் அஸ்வின் உடனடியாக பிரயாக்ராஜ் போலீசாரை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறியுள்ளார். அப்போது மீனாட்சியின் கணவன் அசோக்குமார் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது மனைவியை மகா கும்பமேளாவிற்கு அழைத்து சென்று கொலை செய்ததை அசோக்குமார் ஒப்புக்கொண்டார். தனக்கு திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருப்பதால் அப்பெண்ணுடன் வாழ எண்ணி கட்டிய மனைவியை தீர்த்து கட்டியதாக அசோக்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இது திடீரென நடந்த கொலை அல்ல, 3 மாதங்களாக திட்டமிட்டு அரங்கேற்றிய கொலை என்று போலீசாரை அதிர வைத்திருக்கிறார் அசோக்குமார். திருமணத்தை மீறிய உறவுக்காக மனைவியை மகா கும்பமேளாவிற்கு அழைத்து சென்று அவரை தீர்த்து கட்டிய கணவனின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.